கேரள மாநிலம் இடுக்கி அருகே பள்ளி செல்வதற்காக ஆட்டோவுக்கு காத்திருந்த 8 வயது சிறுவனை காட்டெருமை முட்டி தூக்கி எறிந்த அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வராஜ் வழங்க நாம் கேட்கலாம். செல்வராஜ், மேலும் விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை தமிழக கேரள எல்லை பகுதியான இடுக்கி மாவட்டம் மறையூர் பகுதியில் உடுமலை சாலையில் 8 வயது மாணவன் பள்ளிக்கு செல்வதற்காக ஆட்டோவுக்கு காத்திருந்த நிலையில் அப்பொழுது குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டெருமை திடீரென மாணவனை முட்டி தூக்கி வீசியதில் படுகாயமடைந்த மாணவனை பொதுமக்கள் மீட்டு மறையூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மறையூர் பகுதியில் காட்டெருமைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மறையூர் 3 சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பொதுமக்கள் கூறியதாவது, மறையூர் பகுதியில் காட்டெருமைகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் காட்டெருமைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதற்கிடையில் பள்ளி மாணவனை காட்டெருமை தூக்கி வீசும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வேகமாக வைரலாகி வருகின்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழக கேரள எல்லை பகுதியில் பள்ளி மாணவனை காட்டெருமை தூக்கி வீசிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.